ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு அப்படின்னே சொல்லலாம். விஜய் வெண்ணிலா வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வரதை பார்த்த தாத்தா பாட்டி அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ விஜய் கிட்ட வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் வச்சு தானே பார்க்கலான்னு சொன்ன ட்ரீட்மெண்ட்டு இப்போ எதுக்குப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கும்போது வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக அவங்க சரியாயிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் இது விஷயமா காவேரிட்டையும் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ தாத்தா அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ராகினி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விடுற விஷயமா கூட்டிகிட்டு போகும்போது இப்போ பாட்டி இருந்துக்கிட்டு ராகினி கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா வக்கீலும் வந்துடுறாரு. வக்கீல் வந்ததுக்கப்புறம் வக்கீல்கிட்ட என்ன விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ கம்பெனியில் வெண்ணிலா காவேரியை அதாவது ஈக்குவல் ஷேராக அப்படி பார்ட்னர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அது கேட்டதுமே தாத்தா பாட்டி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. விஜயும் அதை சர்ப்ரைஸாக காவேரிக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கேட்குற ராகினி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நம்ம காவேரியை வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்க்குறோம், ஆனால் விஜய் காவேரிக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சரி, நம்ம காவேரி இது சம்மந்தமாக குழப்பலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் காவேரி வக்கீல் வந்துட்டு போகிறத பார்த்ததுமே அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படியே அந்த யோசனையிலே இருக்கிறாங்க, இதுக்கு வந்துட்டு போனாங்கன்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே கங்கா உட்காந்து குமரன் இந்த மாதிரி ஃபோனில் இந்த மாதிரி பேசலையே அப்படின்னு யோசனையோடு உட்காந்துருக்காங்க. இப்போ யமுனா அங்கே வராங்க. அங்கே அம்மா வீட்டுக்கு வந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவின் சப்போர்ட் பண்ணி பேசுனதை பற்றி சொல்கிறாங்க. பின்னாடியே பார்த்தோம்னா காவேரியோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு அப்படியே அவங்களுக்குள்ளார சமாதானம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் சொல்லி மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தாத்தா வந்துட்டு இருக்காங்க. காவேரி வெண்ணிலாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏமா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லும்போது, இப்போ இங்கேருந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா தானே சீக்கிரமாக அவங்களுக்கு ஞாபகம் திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் காவேரி வெண்ணிலாவுக்கு சாப்பாடு எடுத்து போகிறாங்க. பழசெல்லாம் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வெண்ணிலா பின்னாடி இருக்க அந்த வீட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே மயக்கம் ஆகிற மாதிரி ஆகுறாங்க. அப்புறம் காவேரி அப்படியே விட்டுறாங்க. அதோட பார்த்தா வெண்ணிலா அமைதியாகிடுறாங்க. ஆனால் பின்னாடியே ராகினி இப்போ காவேரியை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்க. எதுக்கு வக்கீல் வந்துட்டு தெரியுமா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவங்க உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலாவுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் காவேரி வராங்க. காவேரி கிட்ட வக்கீல் எதுக்கு தெரியுமா, அவங்க டைவர்ஸை பற்றி பேசுனாங்க, அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுனாங்கன்னு சொல்லும்போது இப்போ காவேரி அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் குழப்பத்தை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் விஜய் செஞ்ச தப்பில் என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, சர்ப்ரைஸ்லாம் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணாமல் ஓப்பனாக டக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா காவேரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க போது முதல்ல அவங்கள்ட்ட பேசி எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆக மொத்தத்தில் சீரியல் தானே, அதனால் நம்ம பார்த்து தான் ஆகணும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.